முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுவை மாநிலத்தில் சென்டாக் மூலமாக மாணவ மாணவிகள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள் 6257 இடங்களும், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளில் 4320 இடங்களும் என மொத்தம் 10,577 இடங்கள் உள்ளன. நடப்பு கல்வியாண்டிற்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு மே 12ஆம் தேதி முதல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என தெரிவித்துள்ளார். மேலும் புதுவை அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறது. கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். இதேபோல் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 2 கிலோ கோதுமை இலவசமாக விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதுவைக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் மாநிலத்திற்கு தேவையான நிர்வாகம் மற்றும் நிதி தொடர்பாகவும் அறிவுறுத்தி உள்ளதாகவும், என்ஆர் காங்கிரஸ் கொள்கையே மாநில அந்தஸ்துதான். இதேபோல் அனைத்து கட்சிகளின் கோரிக்கையும் மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான். சட்டசபையில் மாநில அந்தஸ்து குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்கப்படும். மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். 2025-2026 ஆண்டுக்கான நீட் தேர்வு தொழில் முறை கல்விக்காக விண்ணப்பங்கள் சென்னையில் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு அறிவிப்பு தான். கலை, அறிவியல், வணிகவியல் மற்றும் நுண்கலை படிப்பு இதெல்லாம் அதில் அடங்கும். அதை நீட் தேர்வு அல்லாத எல்லா படிப்புகளுக்கான ஒரு பொருள் வெளியிட்டிருக்கோம். இந்த விண்ணப்பங்கள் வந்து இணையவழி அந்த விண்ணப்பம் வந்து 12/5/2025 இன்று 3 மணி முதல் இந்த மாதம் இறுதி 31/5/2025 வரை பதிவு செய்யலாம். இந்த விண்ணப்பிக்கலாம். மொத்த இடங்கள் வந்து எனக்கு சுமார் 10,577 இடம் இருக்குது. நமக்கு அந்த இடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆர்ட்ஸ்க்கு வந்து 4,320, பிடெக்கு 3,229, பயோ 1,360, இப்போ ஃபார்மா அதாவது மருத்துவ தொழில் சார்ந்தது 189, டிப்ளமா வந்து 483, டிப்ளமா நர்சிங் கோர்ஸ் வந்து 130, அக்ரியில் வந்து 324, வெக்கேஷன் கோர்ஸ் வந்து 70, ஃபுட் சம்பந்தமானது உணவு சம்பந்தமான தொழில் 30, லா 192, மொத்தம் 10,577 இடங்கள். நீட் தேர்வு இல்லாத இடங்கள் நம்முடைய புதுச்சேரியில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் சென்றாயமாக வருது. நாங்கள் அறிவித்த திட்டத்தை இந்த அரசானது அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் இந்த அரசு, புதுச்சேரியிலே நம்முடைய என்டிஏ அரசு. அதனால் இதுவரைக்கும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ அறிவிச்சதை வந்து விரைவில் செயல்படுத்து. கோதுமை சொல்லியிருந்தீங்க சார், அது இன்னும் கொடுக்கல. சக்கரை ஏற்கனவே வந்து 20 கிலோ சக்கரை அரிசிக்கு சொல்லியிருந்தோம். அப்போ கோதுமை 2 கிலோ கொடுக்குறோம். அரிசி கொடுத்துருக்காங்க. கோதுமை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வரும். விரைவில் கொடுக்கும் கோதுமை. ஏற்கனவே அறிவிச்ச தேதியிலேருந்து அதற்கான பணம் கொடுக்கப்படுமா இல்லை சேர்த்து கொடுக்கணுமா எப்படிங்க சார்? ஏன்னா நான் சட்டசபையில் அறிவிச்சது கோதுமை வந்தவொன்னு கொடுக்கும். சார் 2 தினங்களுக்கு மத்திய அமைச்சர் அவங்களை வந்து சந்திச்சாரு. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? என்ன மாநில அந்தஸ்து சம்பந்தமாக ஏதாவது பேசுனீங்களா? பொறுப்பாளர் மேந்த பொறுப்பாளர் இருந்தாங்க. மரியாதை தான் மத்திய அமைச்சராகவும் இருக்காரு. மத்திய அரசு தேவையான உதவி செய்யணும்னு கேட்டுருக்கோம். என்ன மாதிரியான எல்லாம் உதவி நமக்கு தேவை, நிதி சம்மந்தப்பட்ட நிர்வாக சம்பந்தம் அத்தனை பேசியிருக்கோம். மாநில அந்தஸ்து தரதுனால மாநிலத்தோட வளர்ச்சி இல்லை அப்படின்றத நீங்கள் அவர்கிட்ட ஆதங்கப்பட்டது? எங்களுடைய அரசுடைய எங்களுடைய கொள்கையே என்ஆர் காங்கிரஸ் கொள்கையே வந்து மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான். அதுக்காக எப்பொழுதும் வலியுறுத்துவோம், இப்பயும் வலியுறுத்துவோம். மாநில அந்தஸ்து கிடைக்காதனால இந்த தேர்தல் ஏதாவது பின்னாடி இருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட ஏதாவது எடுத்துருச்சிங்களா அந்த விஷயத்தை? மாநில அந்தஸ்து கேட்போம். எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் பேர் எப்படி தொடக்க நாளிலிருந்து அது மிக முக்கிய கோரிக்கை மத்திய அரசு வலியுறுத்துவோம். இந்த சட்டமன்றத்தில் கூட நீங்கள் பார்த்து அனைத்து கட்சிகளும் நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பேசி இந்த சட்டமன்றத்தில் பார்த்துருக்கோம். 16வது மாநில அந்தஸ்து தீர்மானம் வந்து சட்டசபையில் நிறைவேற்றிருக்கீங்க. கடந்த முறை அனுப்பும்பொழுது புதுச்சேரிக்கு இதே நிலை தான் தொடரும்னு ஒரு பதில் வந்திருக்கு மத்திய அரசு வந்து. இந்த முறை நிறைவேற்றிய தீர்மானத்தோட நிலை என்னன்றது எதிர்கட்சிகள் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அனுப்பி மத்திய அரசுக்கு அனுப்பப்படும்.
இல்ல ஆளுநர் மாளிகையில கிடப்புல இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் சார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து டெல்லிக்கு சென்ற பிரதமர் உள்துறை அது ரொம்ப நான் சொல்றாங்க. இப்போ இந்த இதுக்குள்ள கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு இந்த 2026 எலெக்ஷன்? எதுவுமே கிடைக்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கையை கிடைக்கும். நம்ம அதான் வாழ்க்கையை நம்பிக்கை தான். அதே நம்பிக்கை தான் மாநில கிடைக்கிற நம்பிக்கை மத்திய அரசு வலியுறுத்தும். சார் நீங்க கூட்டணி பாஜகவோட வச்சதுக்கே மாநில அந்தஸ்து தான் பிரதான காரணம். இப்ப கூட்டணியில மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னா கூட்டணியில் நீடிக்கணுமா வேணாமா நீங்க முடிவு செய்யணும்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசு எங்களுடைய அரசு வலியுறுத்தும் நிச்சயமாக. நன்றி.